அவங்க 3 பேருக்கும் மான்ஸ்டர் ஐயா, நம்ம கிப்சன் சார், பிரேம் சார் எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? அபிஷேகம் பெறாதவர், திருமுழுக்கு பெறாதவர், அபிஷேகம் பெறாதவர், அபிஷேகம் பெற்ற 4 பேரை வீட்டுக்கு அனுப்புறாரு. எந்த கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்கு? இடமே கிடையாது. அப்படியானால் நாளைக்கு ஆல்டர்ல இருக்கிற சிலுவையை தூக்கிட்டு வேற ஒரு சின்னத்தை வைங்கன்னா வைக்க முடியுமா? அருமையான அண்ணாச்சிமாருடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. இன்று ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். அந்த கூட்டத்தில் நாங்க சொன்னோம், பெரியார்கள்ட்ட பேசுறோம், எங்களுக்கு கரஸ்பான்ஷிப் வேணும்னு சொல்லி 95 குருமார் கையெழுத்திட்டார்கள். அதில் ஒரு 15 பேர் ஏன்னா நான் கையெழுத்து போடல, நான் பயமா இருக்கு, ஆனால் உங்க கூட தான் இருப்பேன் நான். அப்போ எங்களுக்கு என்னைக்கு என்ன ஆச்சு? 110 தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த 110 நாங்க போல் பண்ண வைப்போம். அல்லேலூயா. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அல்லேலியா போடுறதுல மட்டும் இல்லைங்க, அல்வா கொடுக்கறதுலயும் தான் சிறந்தவன் என்பதை நிரூபித்திருக்கிறார். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் வாழையடி சேகர ஆயர் வெல்டன் ஜோசப் அவர்கள். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு அரசியலை மேடையிலே அப்படி பயங்கரமாக பட்டவர்த்தமாக முழங்கியவர். வாழையடியில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வாளை சுருட்டி கொண்டு இல்லாமல் வில்லங்க வேலைகள் செய்தவர். இன்றைக்கு தனது சொந்த கிராமமான கடையனுடைக்கு மாற்றியிருக்கிறார். அங்கு கை கால்களை வைத்துக் கொண்டு சும்மா இருப்பாரா என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதை கண்டிப்பா கடைசியா பேசுவோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல கிட்டத்தட்ட 65 கிளர்ஜி, 65 குருவானவர்களை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதுல முக்கியமானது, முதலாவது முத்தானது எது என்று சொன்னால், வெள்ளாளன்மலை மண்ணை சேர்ந்த ரெவரண்ட் தாமஸ் ரவிக்குமார் ஆயர் அவர்கள். இவர் தான் ஹைலி வாண்டடு. நம்ம என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட 3-4 வீடியோ என்ன பண்ணோம், ஐயாவுடைய பெருமைகளை என்ன பண்ணோம் பறைசாற்றினோம். நம்ம கேட்டிருந்த நிர்வாகத்திட்ட அவங்களும் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, அது போல செய்திருக்கிறார்கள். ஐயா பாத்தீங்கன்னா வெள்ளாளன் வழியிலிருந்து தற்பொழுது பார்சல் செய்யப்பட்டு என் புதூர் நாகலாபுரத்துக்கு மாத்திருக்காரு. ஆனா அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு, ஐயா நான் பார்டர்ல போட்டாலும் அதை பற்றி கவலையே விட மாட்டேன், எங்க வேணாலும் போட ரெடியா இருக்கோம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் புதூர் நாகலாபுரம் மக்கள் என்ன பாடுபட போகிறார்களோ தெரியவில்லை. சரி, இருந்தாலும் இந்த ஒரு சிறந்த மாற்றத்தை, முதலாவது முத்தான மாற்றமாக மாற்றி காட்டிய நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட 65 ஆயர்களை மாத்திருக்காங்கன்னு சொன்னோம். இந்த 65ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டு என்று இருக்கிறவர்கள். சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்கள பற்றி பெருசா நமக்கு விமர்சனம் இதுவரைக்கும் செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. முக்கியமான சில ஆயர்களை மட்டும் இங்க பார்க்க போறோம். அதாவது ரெவரண்ட் பாஸ்கரன் ஆல்பர்ட் ராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆனந்தபுரத்திலிருந்து டீச்சர்ஸ் காலனிக்கு மாத்திருக்காங்க. ஐயாவும் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில கேட்டாங்க, ரொம்ப பாடுபட்டாங்க, ரொம்ப என்ன பண்ணாங்க, நடுத்தேர்ல நின்று என்ன பண்ணாங்க, போராடினாங்க ஐயாவும் அம்மாவும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், வலைதளத்தில் வெளியிட்டோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காலனி அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா நாங்கள் வயதானவர் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ உதவிகள் எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும், அதனால சிட்டியில இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ போட்டு கொடுத்துருக்காங்க. சிறப்பான ஒரு பணிமாறுதல், வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் செல்விந்தர் ஐயா அவர்கள் தூத்துக்குடியில இருந்து பார்த்தீங்கன்னா நந்தகோபாலபுரத்துக்கு மாத்திருக்காங்க, கவுன்சில் சேர்மனா மாத்திருக்காங்க. ஐயா பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில பல ஆண்டுகளாக இருக்கிறவங்க. 2 அணியினருக்கும் பழைய அணியினர் இருந்தாங்க, இந்த அணியில இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு மனிதர் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா தற்போது அங்க நிர்வாகம் அவருக்கும் நமது நிர்வாகத்திற்கும் சற்று முரசல் இருப்பதாக நாங்க சொல்லியிருந்தோம், கேள்விப்பட்டோம். அந்த ஆலயத்தை இடித்து கட்டுவதில் பாத்தீங்கன்னா இருவருக்கும் சரியான புரிதல் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால ஒருவேளை பாத்தீங்கன்னா ஐயா அப்படி போட்டுன்னு சொல்லி நந்தகோபாலபுரத்துக்கு போட்டு அங்க கவுன்சில் சேர்மனா மாத்திருக்காங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஹாரிஸ், ரெவரண்ட் எஸ் ஹாரிஸ் அவர்கள் நமது டிஎஸ்எஃப் அணியின் போர்வால். அவர் பாத்தீங்கன்னா கருங்கடல், அவர் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கருங்கடல் பாஸ்டர் சேர்மன்ல இருந்து எடுத்து கோவில்பட்டிக்கு அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருக்காங்க, அப்படி என்ன பண்ணிருக்காங்க, டீ ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. அவர் தான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு ஆளி அப்படின்னா கே செல்வன் மகாராஜா அவர்கள் முதலூர், அங்க இருந்து பாத்தீங்கன்னா அகப்பை குளத்துக்கு பார்த்திருக்காங்க. ரொம்ப பக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழிவாங்குதல் சொல்ல முடியாது, ஃபேவரா தான் செஞ்சிருக்காங்க. முதலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகம் மாறிய பிறகு அந்த நிர்வாகத்துக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காம, கணக்கு வழக்கு கூட மாத்தாம, இந்த விபிஎஸ் கூட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் செய்வதற்கு அனுமதிக்காம சில வேலைகள் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம், நம்ம வலைதளத்தில் வெளியிட்டோம். ஸோ அதனால பண்ணியிருக்காங்க, ஐயாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு தலைக்கட்டு எஸ்டிகே ராஜனுடைய அந்த அணியினர் பாத்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்று வருவதற்கு கடுமையாக பாடுபட்டவர், கடுமையாக உழைத்தவர். அவர்களுக்கான அந்த ஐடியா எல்லாம் கொடுத்தது பாத்தீங்கன்னா நமது பிஜே குரூஸ் பர்னபாஸ் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா பிரைன் நகர்ல இருந்து வாழையடிக்கு மாத்திருக்காங்க. என்னாச்சு, அதாவது மேலிடத்துல இருந்து கீழே வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல. ஒருவேளை ஐயா விரும்பி கேட்டு வந்தாங்களா, இல்லைன்னா ஐயா இங்க இருந்தா
அதாவது பேராயர் பதவிக்கு போட்டியிடுகின்ற நமது தாமஸ் ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நமக்கு இடையூறாக வரது வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஐயா அப்படி கட்டம் கட்டிட்டாங்களான்னு தெரியல. ஐயா வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் சேர்மனா இருந்தவங்க, கவுன்சில் சேர்மன்ல வந்து புடிங்கிருக்காங்க, என்ன நடக்குன்னு தெரியவில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெவரண்ட் டாக்டர் பி வெல்டன் ஜோசப் 100 தாண்டி போகுது அப்படின்னு சொன்னவரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, வாழையடியில இருந்து கடையனோடிக்கு மாத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்தில் இல்லாத நினைக்கிறேன், சொந்த ஊருக்கே என்ன பண்ணிருக்காரு, மாற்றப்பட்டிருக்காரு. இதுல வந்து உள்ளடி அரசியல் நிறைய இருக்கு, அது குறித்து நம்ம விலாவரியாக பேச போறோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெவரண்ட் என் ஜெகன் மடத்து விலையிலிருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, கிறிஸ்டியானத்துக்கு அசிஸ்டண்டா மாத்திருக்காங்க. அண்ணன் யாரும் தெரியும் இல்லையா, அடிபட்டு ஐயா முடியலன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஜிஹெச்ல படுத்தாங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர் ஒருவர் கார்ல போய் மோதி தன்னுடைய படை பரிவாரங்களை வந்து ஆஸ்பத்திரிக்கு அழைத்து ஒரு ஆயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடிபட்டு விட்டா என்று பாத்தீங்கன்னா சிம்பத்தியை தேடினவர், அவர் வந்து அசிஸ்டண்டா ப்ரமோட் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அப்படி இருந்தா தான் என்ன பண்ணும், அவர்களுக்கும் அந்த ஆயருடைய அருமை, ஆயருடைய அந்த பணியின் அருமை தெரியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னொன்னு இம்மானுவேல் வான்ஸ்டாக் ஐயா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிசயபுரத்துல இருந்து மாத்தி மீரான் குளத்துக்கு மாத்திருக்காங்க. எல்லாம் பக்கத்துல தான். இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக போரிட்டவர். முன்னாள் நிர்வாகம் டிஎஸ்எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்கள்லாம் முதுகெலும்பாக இருந்தவர்கள். இவரெல்லாம் பாத்தீங்கன்னா அடி பண்ணிருக்காங்க. அவர் இப்போ அவருடைய மனைவியை வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வேலை பார்க்க கேள்விப்பட்டோம். சோ அங்கேயே நீங்க போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க, நைஸா அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தலில் நிற்பதாக இருந்தது. ஆனால் தற்போது அவருக்கு வயது வரம்பு வந்து முடிந்துவிட காரணத்தினால பேராயர் தேர்தலில் நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால தற்போது பேராயர் தேர்தலுக்கு இப்பொழுதே துண்டை போட்டு இப்பொழுதே பந்தியில் பாயசத்துக்காக காத்திருக்கின்ற நமது டிஜே தாமஸ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை செய்வதாக நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்படுகிறோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து எதிரணியாக இருந்தால், அதாவது எதிரணியாக இருந்தால் எதிரிகள் இல்லை, அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர் வேலையை மறந்து அரசியலில் ஈடுபட்டவர்கள், அப்பட்டமாக வந்து விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீ வந்து உங்களுக்கு தோதுவாக உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்களை சேர்த்து விடுங்க அப்படிமா செஞ்சிருக்கீங்க. இது நல்ல அரசியலா என்பது தெரியவில்லை. அதெல்லாம் அப்படி அடிக்காம அடித்திருக்கிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெவரண்ட் வெல்லிங்டன் ஜோசப் அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா கோரம்பலத்துல இருந்து ஸ்பிக் நகர் மாத்திருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஐயா வந்து சிறப்பான பணி செய்தவர், ஊழியங்கள்ல வந்து உற்சாகமாக ஈடுபட்டவர், இந்த தெருமுனை பிரசாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஃபேமஸ் ஆனவங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் இப்போது வந்து பாத்தீங்கன்னா கருவூலத்தில் சேர்த்து வைத்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். ஆனாலும் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தை வாங்கணும்னு இது சொல்றாங்களா. ஐயா வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் காலகட்டம்னு சொல்லும் போது அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முட்டல் முரசல்கள் வந்ததுனால ஐயாவை நம்ம இருப்பாங்க ஸ்பிக் நகருக்கு மாத்திருக்காங்க. ஸ்பிக் நகர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆயர் எங்களுக்கு வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சிறந்த ஆயர் கிடைத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். சோ ஐயா வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க போய் சிறந்த ஒரு ஊழியத்தை செய்வார்கள். அதனால ஸ்பிக் நகர் மக்கள் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஐயாவை பயன்படுத்தி கொள்ளலாம். அது போல அங்க இருந்த ஸ்பிக் நகர்ல இருந்து யாருன்னா ரூபன் தனசிங் ஐயா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிக் நகர்ல இருந்து பாத்தீங்கன்னா கே சண்முகபுரத்துக்கு மாத்திருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இம்மானுவேல் வான்ஸ்டாக் ஐயாவுடைய முனை உடைந்த போர்வாளர். அவர் வந்து ஸ்பிக் நகர்ல நடந்துட்டு அங்க நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, நம்மளும் என்ன பண்ணோம் வெளியிட்டோம். ஆனா தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மீண்டும் ஆளும் கட்சியின் இடத்துல அடைக்கலம் புகுந்து விட்டனால ஐயாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல இடம் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நானும் என்ன பண்றேன், கேள்விப்படுறேன், நம்புறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் ஜே பால்ராஜ் அவர்கள் புதூர்ல இருந்து மாற்றப்பட்டு மெய்யூருக்கு மாத்திருக்காங்க. மெய்யூர்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க, மாற்றப்பட்டு முதலூருக்கு மாத்திருக்காங்க. ரெவரண்ட் ஜெபதுரை அவர்கள் இந்த மெய்யூர்லயும் பாத்தீங்கன்னா இருக்கிற ஆயருக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே இருந்தாங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி மெம்பர்ஸ், அதாவது பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஐயா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அணியினருக்கு ஆதரவாக செயல்பட்டு கமிட்டி என்ன பண்ணாங்க மாத்தி வர வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சபைக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, முதலூருக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. முதலூர் மக்கள் என்ன பண்றாங்க, நல்ல மக்கள், அதை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் என்றே நான் நம்புகிறேன். இதுல கவனிக்கத்தக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த பணி மாறுதலை என்னை பொறுத்தவரை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அதாவது ஒரு அணி நிர்வாகம் வரும்பொழுது ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்த அணியினருக்கு ஆதரவாக சாதகமாக செயல்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பழிவாங்குதல் நடவடிக்கையோட என்ன பண்ணுவாங்க, கண்ணு கட்டாத இடத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கெல்லாம் மாத்துவாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து அந்த மாதிரிலாம் நடந்த மாதிரி தெரியல. ஆனாலும் உள்குத்து உள்ளடி நிறைய நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த மேல்மட்டத்துல பேராயர் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்ற முக்கியமான ஆயர்கள், கிளரிக்கல் செக்ரட்டரி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா உபதலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊம குத்துற மாதிரி குத்திட்டு என்ன பண்ணிருக்காங்க, தங்களுக்கு விசுவாசமாக ஆயர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கை செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், முதலாவது நான் பார்த்த நீங்க வீடியோவில் பேசிய வெல்டன் ஜோசப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக கமிஷனரி முன்பாக, முன்னாள் நிர்வாகத்தினர் முன்பாக
ஆயர்கள் அரசியலே செய்யக்கூடாது என்ற நிலைமையை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அரசியல் செய்தவர், அதாவது 90க்கு மேல கையெழுத்து போட்டாங்க, 110 தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பகிங்கரமாக அறிவித்தவர். அதுபோல இப்பொழுது நிர்வாகம் நீங்கள் இருப்பதற்கு காரணமான முன்னாள் நீதிபதி ஒருவரை பாத்தீங்கன்னா கொச்சையான வசனங்களில் பேசி, வார்த்தைகளில் பேசி அசிங்கப்படுத்தியவர். அவருடைய மதத்தை சம்மதப்படுத்தி சிலுவை எடுத்துட்டு பண்ணும், வேற ஏதாவது தான் வைக்கணும்னு சொன்னவர். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா உதவி செய்தீர்களா இல்லது பாத்தீங்கன்னா அவருடைய உபகாரத்தை நாடிகளா தெரியவில்லை. அவர் மேல ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டும் இருக்குது. நீங்க தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணீங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, வாழையடியில் இருக்காரு. வாழையடியில சரியான ஊழியம் செய்யவில்லை. அவரை நீங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்கள் செஞ்சிருக்கும் போது அவருக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இந்த அளவுக்கு கருணை காட்டீர்கள்னு தெரியவில்லை. ஏன்னா வேதாகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தவறு செய்தவர்களுக்கு பயம் உண்டாக்கும்படிக்கு எல்லாருக்கும் முன்பாக கண்டித்து உணர்த்து. கண்டிக்கணும், முதல்ல நீங்க கூட்டு வான் பண்ணீங்களா தெரியல, அடுத்தது உணர்த்தணும். நீ செஞ்சது தப்பு, நீ ஒரு ஆயருக்கு தகுதி இல்லாதவர், நீ அரசியல் பேசியவர், இந்த மாதிரி மேடை போட்டு கூவியவர்னு சொல்லி என்ன பண்ணும், அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனா அவருக்கு என்ன பண்ணுங்க, சாமரம் வச்சிருக்கீங்க. அவர் தண்டனை கொடுக்காமல் அவருடைய தவறுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தும் வண்ணமா திரும்ப என்ன பண்ணிருக்கீங்க, கடனை உடைக்கப்பட்டிருக்கீங்க. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. எதற்காக இப்படி நீங்கள் செய்யலன்னு தெரியவில்லை. இதை உங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக இது உங்களுக்கு பெயர் பெற்று தராது என்பதை நான் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி பார்த்தா நீங்க இன்னொன்னு சொல்றேன், சாயர்புரத்துல மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருந்தவர் பாத்தீங்கன்னா மனோகர் ஐயா. நான் ஏற்கனவே சொன்னது பாத்தீங்கன்னா அவர்கள் 2 அணியினராலும் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன தெரிஞ்சு பார்த்தா பெரிய அரசியல்லாம் பண்ண, ஒருவேளை அந்த தேர்தல் சமயத்தில் பொழுது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் செஞ்சாங்க. எதற்காக எல்லா ஆயர்களும் பதவியில் இருக்கும் பொழுது எந்த ஆட்சியில் இருக்காங்களோ அங்க நிர்வாகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இசைந்துதான் சொல்றாங்க. சோ அப்படி ஒரு தவறு நடந்திருந்தாலும் அந்த தவறை நீங்கள் கேட்டு களைந்து விட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணலாம், அவருக்கு நீங்க என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் நல்லா சொல்லுவேன், எய்தவர் எங்கேயோ இருக்கிறார், எய்தவர் எங்கேயோ இருக்காரு, அவரை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இவர் கருவியாக செயல்பட்டவர். அவருக்கு நீங்கள் தொடர்ந்து தண்டனை கொடுப்பது, முகம் சுளிக்க வைக்கிறது, இது ஒரு மோசமான அரசியல். இதை நீங்க நிறுத்துங்கள். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த ஆயர், வயதான ஆயர். அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா உடல் சுகவீனமானவர்கள். அவர்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 30-60 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வயதானவர்களை அலைய வைக்கிறீர்கள். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு அப்ப நான் சொல்றேன், இந்த திருமண்டலத்துல எல்லாருமே தவறு செய்தவர்கள் தான், யாரும் இங்க யோக்கியர்கள் இல்லை. உங்களுடைய காலத்துல நீங்களும் தவறு செஞ்சிருக்கீங்க. 2 பேராயர்களே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்களால் பாத்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்போது நீங்க பிரயாசித்தம் தேட போறீங்க? அப்போ தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்ல. அவர் ஒருவேளை அப்போது இருக்க நிர்வாகத்துக்கு இசைந்து சிந்திருந்தாலும், உங்களுக்கு எதிராக சில வேலைகள் செய்திருந்தாலும் அவரை அழைத்து நீங்க என்ன பண்ணலாம், கண்டிக்கலாம், உரிமை இருக்கிறது. அவருக்கு வார்னிங் கொடுக்கலாம். ஆனால் இப்படி அவர்கள் உடல்நலத்தில் பலவீனமானவர்களை அலைய வைப்பது, அள்ள வைப்பது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கொண்டு வராது. இது உங்களுக்கு கேடாக முடியும். இன்னொன்னு சொல்றேன்னா, அதாவது யோசேப்புடைய சகோதரர்கள் நினைத்திருக்கலாம், யோசேப்பை குழிக்குள்ளதுக்கு போட்டேன், அவன் காலி. போத்திபார் வீட்டுல போத்திபார் மனைவி நினைச்சிருக்கலாம், இவன் நம்மள தப்பே பண்ணல, அவனை என்ன பண்ண நம்ம பழி போட்டு தண்டனை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டான், அவன் காலின்னு சொல்லி ஜெயில கூட என்ன பண்ணிருக்கலாம், யாருக்கும் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் உண்டு, குழிக்குள் போடப்பட்டவன் தூக்கப்பட்டு சிறைசாலைக்கு சென்றாலும் எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டார். எனவே இந்த செயல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் பாடத்தை கற்றுத்தரும். மீண்டும் சொல்கிறேன், மனோகர் ஐயா அவர்களை நீங்க உடனடியாக அழைத்து பேசுங்க. அதாவது இந்த முதலூர் பக்கத்துல இருக்கிற இந்த புதூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆயர் மாற்றப்பட்டிருக்கார். அந்த இடத்துல இப்பவும் வேக்கண்ட் தான் இருக்குது. ஒருவேளையில் உங்கள் பார்வையில் அந்த மூத்த ஆயர் உங்களுக்கு தவறானவராக தெரிந்தாலும், ஒருவேளை எதிரியாக தெரிந்தாலும், நீங்கள் நன்மை செய்வதால் அந்த ஆத்மாவை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு மிகுந்த நன்மையை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே தற்போது இருக்கிற நிர்வாகத்துக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, கட்டாரிமங்கலத்துக்கு நீங்கள் கட்டாய பணி மாற்றம் செய்திருக்கின்ற மனோகர் ஆயர் அவர்களை உடனடியாக அந்த புதூர் பாஸ்டேட்டிங் போட்டு, நாங்கள் பழிவாங்க வந்தவர்கள் அல்ல, நாங்கள் பண்பானவர்கள், நாங்கள் எங்களை எதிர்ப்பவர்களுக்கும் நன்மை செய்பவர்கள் என்பதை நிரூபியுங்கள். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.